ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வீட்டு சமையலில் அடிக்கடி சேர்ப்பனும் ஒரு மிக சிறந்த கீரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுதான் பருப்பு கீரை. அது பயன்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். பருப்பு கீரையில் விட்டமின் ஏ, சி, கெரோட்டின், இரும்பு, கால்சியம், நார்ச்சத்து போன்ற முக்கிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஒரு சத்தான கீரை. முதலில் இதில் டைஜஸ்டிவ் பற்றி பார்ப்போம். பருப்பு கீரையில் இருக்கும் நார்ச்சத்து செரிமானத்தை மேம்படுத்தி கான்ஸ்டிபேஷன், அசிடிட்டி போன்ற பிரச்சனையை குறைக்கிறது. இதில் இரும்பு சத்து அதிகம் இருப்பதால் இரத்த சோகை, அனிமியா பிரச்சனை உள்ளவர்களுக்கு இது சிறந்த உணவாக இருக்கிறது. இரத்தத்தை சுத்தப்படுத்தி இரத்த உற்பத்தியை அதிகரிக்கிறது. பருப்பு கீரையில் எலும்பு பலத்திற்கு மிகவும் நல்லது. இதில் கால்சியம் நிரம்பி இருப்பதால் குழந்தைகள், பெரியவர்கள், வயதானவர்களுக்கு எல்லோருக்கும் உணவில் சேர்த்து கொண்டால் எலும்புகள் பலப்படும். இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் நம்ம இம்யூன் சிஸ்டமை பூஸ்ட் செய்து இன்ஃபெக்ஷனை வராமல் தடுக்கிறது. உடல் சூட்டை குறைக்கிறது. கூலிங் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக உள்ளது. இது வெயில் காலங்களில் பருப்பு கீரை கூட்டு போன்றவற்றை சாப்பிட்டால் நல்ல பலன் தருகிறது. இது இன்னொன்று பாடி வெயிட்டை கண்ட்ரோல் பண்ண உதவுகிறது. கலோரி குறைந்து இருப்பதால் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறது. நீண்ட நேரம் பசி இல்லாமல் இருப்பதற்கு உதவுகிறது. பருப்பு கீரை விட்டமின் ஏ உள்ளதால் கண் பார்வையை அதிகரிக்கவும், விட்டமின் சி ஆல் தோல் பளபளப்பாகவும் இருக்கவும் உதவி செய்கிறது. பருப்பு கீரையை கூட்டு, மசியல், பருப்பு சேர்த்து பல வகைகளில் சமைக்கலாம். சுவையும் ஆரோக்கியமும் ஒன்றாக கிடைக்கும் ஒரு மிக சிறந்த கீரை. இந்த கீரையின் கலோரிஸ் பற்றி பார்க்கலாம். கலோரிஸ் 100 கிராமில் 23 கலோரிஸ் இருக்குது. வாட்டர் 85% இருக்குது. ப்ரோட்டீன் 2 கிராம் இருக்குது. ஃபேட் 0.3 கிராம் இருக்குது. காப்ஸ் 4.1 கிராம் இருக்குது. ஃபைபர் 2.1 கிராம் இருக்குது. கால்சியம் 215 மில்லிகிராம் இருக்குது. அயன் 2.3 மில்லிகிராம் இருக்குது. மெக்னீஷியம் 55 மில்லிகிராம் இருக்குது. பொட்டாசியம் 611 மில்லிகிராம் இருக்குது. விட்டமின் ஏ 2900 இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸ் இருக்குது. விட்டமின் சி 43 மில்லிகிராம் இருக்குது. ஃபோலேட் 83 மைக்ரோகிராம் இருக்குது. நாம் இந்த கீரையை உண்டு பலன் பெறுவோம். தேங்க்யூ.